பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஜனநாயகத்தில் மிக முக்கியமான திருவிழா தேர்தல் திருவிழா. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை என்று நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகம் முதல் சுற்றுல முதல் ஃபேஸ்லேயே நாம் இந்த முறை வந்திருக்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கான நாள், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான நாள். இரண்டும் மிக முக்கியமான நாட்கள். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்திருக்கின்றோம். எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே எல்லா சேவைகளையும் செய்திருக்கின்றோம். தேர்தல் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்திய மக்கள், தமிழக மக்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வழங்குவார்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய முகநூல்ல பதிவு செய்திருக்கின்றார். அதே போல தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக உழைத்திருக்கின்றோம், மக்களை சந்தித்திருக்கின்றோம். மக்கள் எல்லோரும் கூட தயாராக இருக்கின்றார்கள். இந்த முறை 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வர வேண்டும். அதில் தமிழகத்தில் சரித்திரம் காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இதில் முக்கியமானது, நமக்கு தெரியும் தமிழகத்தில் தேர்தல் என்று சொன்னாலே மணி பவர், மசில் பவர். இத்தனை காலமாக தமிழகத்தில் பரிசு பொருட்கள், ஓட்டுக்கு பணம், மிக அதிகமாக தேர்தலுக்கான செலவு, இதெல்லாம் கூட தமிழகத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை மத்திய தேர்தல் ஆணையம் 2-3 விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் 100 நிமிடங்களுக்குள்ள குறிப்பாக இந்த புகார் வந்தால் 100 நிமிடத்திற்குள்ள நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 6 விதமான புகார்கள். அது சிவிஜில் ஆப் மூலமாக, டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக 6 விதத்தில் சொல்லியிருக்காங்க. 100 நிமிடம் என்பது 1 மணி நேரம் 40 நிமிஷம். 100 நிமிடத்திற்குள்ள புகார் வந்தால் அதற்கான கிராக் டீம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கென்று தனிப்பட்ட ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மானிட்டர் பண்ணி 100 நிமிஷத்துக்குள் நடவடிக்கை எடுப்போம். அது நிச்சயமாக தமிழகத்தில் மிக வேகமாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காரணம், மிக அதிகமாக கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். குறிப்பாக பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, பட்டியல் அடைத்து வைப்பது, யாரையும் கேம்பெயினுக்கு கூட வர முடியாம, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஈரோடு பை எலெக்ஷன்ல பார்த்தோம். இதற்கு முன்பு பல இடத்துல பார்த்திருக்கோம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், இது நம்முடைய தலைவர்கள் கூட மாநில தேர்தல் அதிகாரிகளை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது இதே கோரிக்கையை வைத்தோம். தேர்தல் நியாயமாக, நேர்மையாக, நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் அது மக்களுக்கு தெரிய வேண்டும், அது நேர்மையாக நடக்குது, ஒளிவுமறைவு எல்லாம் இருக்கு அப்படின்னு. அதற்கு தமிழகத்தில் நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு கவனம் கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த கிராக் டீம் என்று சொல்லக்கூடிய இந்த 100 நிமிஷத்திற்குள்ள எல்லா புகார்களுக்கும் நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற உத்தரவாதம் தமிழகத்தில் மிக சிறப்பாக அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே நேரத்தில் 85 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள், முதியவர்கள், அவர்கள் வீட்டிலிருந்து வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் 40% டிசபிலிட்டி, 40% மேல குறியீடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் வீட்டிலிருந்து, இல்லத்திலிருந்து வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. ஏப்ரல் 19, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் மார்ச் 20, 27 லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், அதன் பிறகு 28 ஸ்க்ரூட்னி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி லாஸ்ட் டே ஃபார் வித்ட்ராவல். ஸோ நமக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. மார்ச் 31 இருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு. ஏப்ரல் 18ஆம் தேதி சைலண்ட் டே, ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு. ஸோ 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. மிக மிக குறைவான நாட்கள். ஆனால் தமிழகத்தை எப்பொழுதுமே முதல் ஃபேஸ், 2வது ஃபேஸில் தான் வர்றோம். இது எல்லா கட்சிகளுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான், சமமான நாட்கள் தான். அதனால் மிக கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம். நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் எல்லா பொதுமக்களையும் சந்தித்து நம்முடைய மோடி அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 370 இடங்களை தாண்டி நாம் வருவதற்கு நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய பிரதமர் அவருடைய வருகை பெரிய உற்சாகம் தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. 18ஆம் தேதி சாயங்காலம் நம்முடைய கோயம்புத்தூர்ல பிரதமருடைய வருகை இருக்கு.
19ஆம் தேதி காலை சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் பிரதமருடைய வருகை இருக்கு. இன்னும் 2 வருகை அடுத்த 4 நாட்களுக்குள் இருக்கு. அது இன்னும் எங்களுக்கு அதிக உற்சாகம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை. அதனால் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தல் சிறப்பாக நியாயமாக நடப்பதற்கு பத்திரிகையும் ஒரு முக்கியமான ஒரு தூணாக நான் பார்க்கின்றேன், நம்முடைய கட்சி பார்க்குது. காரணம், விருப்பு வெறுப்பு இல்லாம நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களுடைய ரிப்போர்ட்டிங், நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, அதுவும் மிக முக்கியம். ஒரு தேர்தலில் பத்திரிகை நண்பர்கள் எந்த நேரத்தில் நியாயமா நேர்மையா இருக்காங்களோ இல்லையோ, தேர்தல் நேரத்தில் நியாயமா நேர்மையா இருக்க வேண்டிய கட்டாயம் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கு. அதையும் பத்திரிகை நண்பர்கள் அதுபோன்று நடந்து வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பரீட்சை அல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை ஊடகத்திற்கும் இது பரீட்சை. தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் ஒரு பரீட்சை. குறிப்பாக காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் இந்த முறை நேர்மையாக நாணயமாக எல்லா மக்களும் கூட இது மணி பவர் மசில் பவர் இல்லாம நடந்த ஒரு முதல் தேர்தல் என்று தமிழகத்தில் சொல்லும் அளவுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். லெவல் பிளேயிங் ஃபீல்டு தானே, எல்லாருக்கும் சமம் தானே, கரெக்டு தான் உங்களுக்கு. ஏன்னா 7th ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 போகுது. உதாரணத்துக்கு கடைசி ஃபேஸ் அப்படின்னா பாருங்க எவ்வளோ நாட்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கே அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் இன்னைக்கு இஷ்யூ ஆயிடுச்சு. எப்போ எலெக்ஷன் கமிஷன் பிரஸ் மீட் ஆரம்பிச்சாங்களோ இந்த ஃபேஸ் 1 வரக்கூடிய நமக்கு நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு இஷ்யூ ஆன மாதிரி கணக்கு. ஸோ MCC மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இப்பவே வந்துருச்சு இந்தியா முழுவதுமே. அதனால் நாட்கள் குறைவு என்று சொல்வதை விட இது எல்லோருக்கும் சமம் தான் என்று பார்க்கின்றோம். அதனால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தான். போன முறை ஃபேஸ் 2ல இருந்தோம், போன முறை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு, இந்த முறை முதல் கட்டத்தில் இருக்கும். அதனால கம்ப்ளைண்ட் பண்றதை விட இருக்கிற நாட்களை எப்படி முறையாக உபயோகப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அண்ணா இரண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அண்ணா கரெக்ட் விளவன்கோடு. பட் அவங்க இஷ்யூ பண்ணிருக்கக்கூடிய பிரஸ் நோட்ல திருக்கோவிலூர் இருக்கு. அது நாங்கள் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து நமக்கு விளவன்கோடு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ண பிரஸ் நோட் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கும் போது இஷ்யூ பண்ண பிரஸ் நோட்ல திருக்கோவிலூர் சேர்த்திருந்தாங்க. இப்ப அமெண்ட் பண்ணதுல விளவன்கோடு மட்டும் இருக்கு, திருக்கோவிலூர் இல்ல. அதனால நம்மை பொறுத்தவரை ஏன்னா சீட்டு நம்ம 39 சீட்டுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளரை முடிவு செய்யும் பொழுது விளவன்கோடுக்கும் முடிவு செய்து நாங்கள் அறிவிக்கின்றோம். வரணுங்கன்னா வேகமா வரணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டேட் ரொம்ப நெருங்கி இருக்கு. செட்டில் ஆயிரும், மேட்டர் ஆஃப் டேஸ் செட்டில் ஆயிரும். ஏன்னா நமக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு நாமினேஷன் ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஆன் 16ல இருக்கீங்க. ஏன்னா மோடி அவர்கள் 18 இருக்காங்க, 19 இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அவசரம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா முதல் ஃபேஸ்ல இருக்கும், போன முறை போல் 2வது ஃபேஸ்ல இல்ல. அதனால் வேகமாக எல்லாம் செட்டில் ஆயிருங்கண்ணா. எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. அண்ணே சரியான நேரத்தில் அறிவிக்கிறோங்க அண்ணே. அதுக்கு ஒரு தலைவர் தனியாக ஒரு குழு போட்டிருக்கோம். முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்கு. குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வேகமாக அறிவிக்கின்றோம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் டெய்லியும் பத்திரிகை நண்பர்கள் சந்திக்கத்தான் போறோம். நாளைக்கும் பார்க்க போறோம், நாளானைக்கு பார்க்க போறோம். அதனால் டெய்லி உங்களை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. கூடிய விரைவில் அறிவிக்கின்றோம். அண்ணே இப்ப நான் சொல்லிடலாம், மாநில தலைவரா இவங்க போட்டுவிடுவாங்க அவங்க போட்டுவிடுவாங்க. ஆனால் ஒரு கூட்டணியினுடைய தர்மம் என்னன்னா நாங்கள் அறிவிக்கும் பொழுது 39 சீட்டோட சேர்ந்து அறிவிக்கிறது தான் தர்மம். அதனால மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசணும், அதுதான் முறை. எதாச்சியாக நாமளே இல்லை அப்படின்னு நான் சொன்னா அது சரியா இருக்காது. அதனால் எல்லா சீட்டுக்கும் 39 சீட்டு கொடுக்குற அதே மரியாதை தான் விளவன்கோடு சீட்டு கொடுக்குறோம். அதனால் அறிவிக்கும் பொழுது மொத்தமாக அறிவிக்கின்றோம். சேலம் சொல்றீங்களே, சேலம் சொல்றீங்க 19 சேலம். ஆனா 18 கோயம்புத்தூர் இருக்கு, 19 சேலம் இருக்கு. பிஎம் அதுக்கு பின்னாடி வராம இருக்க போறது இல்ல. அதனால் சரியான நேரத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடைக்கு கொண்டு வருகின்றோம். அண்ணே பாப்பீங்க அண்ணே, நாளைக்கு நமக்கு நேரம் இருக்கு, நம்ம பேசுவோம். 18ஆம் தேதிக்கு முன்னாடியே பத்திரிகையாளர் நம்ம பேசத்தான் போறோம், அறிவிக்கின்றோம் அண்ணா. அது எங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தங்கண்ணா.
ஏன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை விட தமிழகத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் என்பது காஸ்ட் ஆஃப் டூயிங் எலெக்ஷன் இஸ் வெரி ஹை. அது என்ன ஆகுனாங்கன்னா, படித்தவர்கள் நல்லவர்கள் அரசியல் வருவதற்கு பயப்படுறாங்க. நாம் ஏதோ சொல்லிட்டு போயிடலாங்கன்னா, ஆனால் உண்மையான கள நிலவரம் என்னன்னா, ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சகோதரன் சகோதரி சுயேட்சையா நிக்கிறக்கே எங்க பயம். மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னா சுயேட்சை அதிகமா ஜெயிக்கிறாங்க, ஏன்னா மொத்த காஸ்ட் ஆஃப் எலெக்ஷனே குறைவு. அப்ப சுயேட்சைக்கும் அதே வாய்ப்பு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா சுயேட்சை ஜெயிக்கிறதுக்குலாம் அந்த ஊர்ல வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் களம் வந்து சூடா இருக்கு, பணம் அதிகமா புழங்குது. அதனால எங்களுடைய நம்பிக்கை, இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசும்பொழுது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். இதை இந்த முறை நாங்கள் கண்டிப்பா அடக்கிய காட்டுவோம், இந்த முறை கிராக் டீம் போட போறோம், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த முறை நாங்கள் முடுக்கிவிட போகின்றோம், 100 நிமிஷம் தான் கொடுக்க போறோம், 100 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷம், அதுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கை எடுப்போம். அப்படின்னா நீங்க சிவிஜில் ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அதனால் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு மேன் பவர் அவங்ககிட்ட இருக்கணும். 100 நிமிஷத்திற்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரிசால்வ் பண்ணி முடிக்கணும். அப்படி செய்தாங்கன்னாவே பாதி விஷயம் குறையுங்கண்ணா. இன்னொன்று மக்களுடைய அவேர்னஸ். உங்களை போல் நானும் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது போல இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனா அது இருக்கட்டும். தனிப்பட்ட ஒரு தாக்குதல், தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட கருத்துக்கள் இதையெல்லாம் தாண்டி தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே ஒரு இஷ்யூ வச்சு எலெக்ஷன் அணுகட்டும், அது மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி இருந்தாவே மசில் பவர், மணி பவருடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை. இந்த நேரத்தில் வந்து நாம் சொல்வது ஒன்று மட்டும்தான். காரணம், ஒரு தேர்தலுமே ஜனநாயகத்திற்கு வைக்கக்கூடிய பரீட்சைங்கண்ணா. ஏதோ ஒரு தனி ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வைக்கக்கூடிய பரீட்சை அல்ல, ஜனநாயகத்துக்கு மொத்தமாக வைக்கக்கூடிய பரீட்சை. அதுவும் உங்களுக்கு தெரியும், குறிப்பா அட்வான்டேஜ் கூட 18 நாள் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். காரணம், ஸ்ட்ரங்க்ல இருக்கீங்க. இப்ப 40 நாள் 50 நாள் தேர்தல் களம் போகுதுன்னா சின்ன கட்சிகள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு தமிழகத்தில் எப்படி இருக்கு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே இந்த மணி பவர், மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட. ஒரு தனி மனிதராக, கட்சி தலைவராக இல்ல, ஒரு யூகம். இது ஒரு ஸ்டெப். 18 டேஸ் தான் இருக்கு. 18 டேஸ்னா எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும். டே ஸ்ப்ரெட் ஆக பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். ஆனால் ஒரு விதத்துல இது ஒரு குட் அப்ரோச், ஒரு ஸ்டார்ட். அதே நேரத்தில் மிக முக்கியமானது, மக்கள் ரொம்ப அவேர்னஸா அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். பட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் போற முறை ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்தவரை இன்னும் வேகமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. போன முறையும் கூட அதை எங்களுடைய தலைவர்களே தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்காங்க, இன்னும் வேகமா நடவடிக்கை எடுத்திருக்கணும். பத்திரிகை நண்பர்கள் போய் வீடியோ எடுத்து போடும் அளவுக்கு நிலைமை மோசமா இருந்துச்சு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒருத்தர் பட்டியல் இருக்கிறாங்க. பரிசு பொருட்கள்லாம் குடோனா அடைச்சி வச்சு 6 மணி நேரம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கறி எடுத்து வீட்டுக்குள்ள கொடுக்கறாங்க. சோ இதையெல்லாம் கண்டிப்பாக பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த முறை பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஓ சார் சொல்லுங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? இப்போ சமீபத்துல கரூர்ல 2 மேஜர் பார்ட்டிஸும் பரிசு பொருட்கள் கொடுத்திருக்காங்க. அது பத்திரிகையில டிஸ்பிளேவே வந்திருக்கு. போட்டோஸ் வேர் அப்பியர்ட் இன் மீடியா. சோ அந்த மாதிரி உங்க பார்ட்டி மெம்பருக்கு, லோக்கல் யூனிட்டுக்கு தெரியாம இருக்க முடியாது. என்ன கொடுக்க போறாங்க, ராத்திரி என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ அதை ப்ரிவென்ட் பண்ற நடவடிக்கை, கம்ப்ளைண்ட் பண்ற நடவடிக்கை, போய் அதிரடியா சீஸ் பண்ற நடவடிக்கை, வாட் வில் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி? ஏன்னா ப்ரிவென்ட் பண்ணா ஜனங்களுக்கு சில கட்சிகள் அல்ல அப்படி இல்லைங்கன்னா, எங்களை பொறுத்தவரை நீங்க பாப்பீங்க, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வதை விட மக்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன. ஏன்னா மக்கள் ஜனநாயகத்தில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட விஷயத்துல நான் இதை எதிர்த்து குரல் கொடுக்க போகின்றேன் என்பது மக்கள் முடிவு செய்யணும். நம்பர் 1ங்கண்ணா, மக்களுடைய ஒரு பங்களிப்பாக அரசியல் கட்சி இருக்கு. நம்ம கட்சியில் அதே மக்கள் தான் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் ரொம்ப அக்ரெசிவா தான் அணுக போறோம், எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா. இன்னும் 2 நாட்கள் நீங்க பாப்பீங்க, நம்முடைய குறிப்பாக நம்முடைய தேர்தல் கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொழுது 2-3 நாட்கள்ல மிக விரைவாக அன்னைக்கு நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட நிறைய விஷயத்துல சொல்ல போறோம். உதாரணத்திற்கு சவாலான எதையும் பார்க்கலீங்கண்ணா, சவாலாக எதையும் பார்க்கவில்லை. களம் நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. மக்களுடைய மூட பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அது கன்னியாகுமரியா இருக்கட்டும், அல்லது சென்னையா இருக்கட்டும், அல்லது இன்னொரு பகுதியா இருக்கட்டும், கொங்கு பகுதியா இருக்கட்டும், வட தமிழகமா இருக்கட்டும், இந்த முறை களம் மிக மிக சாதகமாக இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.
சவால் அஃப்கோர்ஸ் ஒரே ஃபேஸ் எலெக்ஷன், பெரிய கட்சிகளுடைய ஆதிக்கம், மணி பவர், மசில் பவர், ஆளும் கட்சி எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய முடியலாம் என்கின்ற கனவு, அதெல்லாம் ஒரு சவால் தான். பட் நாங்கள் இதெல்லாம் இந்த முறை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க 3 நாள் காத்திருக்கணும், 3 நாள் நானும் காத்திருக்கணும். பிரதமர் வந்து விஸ்வகுரு ராஜகுரு என்று குறிப்பிட்டதற்கு இன்றைய முதலமைச்சர் வந்து அவர் மௌன குரு என்று நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் முதலமைச்சருக்கு. அதாவது நேற்று பிரதமர் என்னென்ன சொன்னாங்க, அதாவது இலங்கையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை மோடி திரும்ப நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை. நான் தூங்கல, நான் போராடினேன், எல்லா கதவையும் தட்டினேன், எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி மீனவர்களை பத்திரமா கொண்டு வந்தேன். இன்னைக்கு மக்கள் நீங்க கேள்வி கேட்கணும், இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் என்னதான் சொன்னார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூக்கைய தேவர் அவருடைய பையன் முத்துராமலிங்கம் அவர்கள் உசிலம்பட்டியில 84 எம்எல்ஏ இருந்தவங்க நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. என்ன விசேஷங்கன்னா, அவருடைய அப்பா அப்ப ராமநாதபுரத்தினுடைய எம்பியாக PKM ஐயா இருந்த பொழுது பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணாங்க. எதற்கு? கச்சத்தீவை தாரை வார்த்தது. நம்ம கட்சியில யார் இணைஞ்சாங்களோ அவருடைய தந்தை பாராளுமன்றத்தில் கச்சத்தீவு கொடுத்ததற்கு இந்திரா காந்தி அம்மா தடுத்தாங்க. அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி வந்து கேளுங்க நாங்க சொல்றது அப்படின்னு. பட் நீங்க வந்து இந்தியாவிற்கு பெரிய மாபெரும் துரோகம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அடல் பிகாரி வாஜ்பாயும் கூட அவரை சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்வு சொல்றாங்கன்னா, ஏன்னா யார் பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்தார்களோ அவருடைய மகன் இன்னைக்கு நம்முடைய கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் எல்லோருக்கும் தெரியும், இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை ஒரு மர்மமான விஷயம் நடந்தது. என்ன? 3 விஷயம் நடந்துச்சுங்க. ஒன்னு டெல்லியில போட்ட கையெழுத்து, கொழும்புல போட்ட கையெழுத்து, அது 2 நாடுகளும் போட்ட கையெழுத்து. 3வது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு விஷயம் தெரியும், இந்தியன் கவர்மெண்ட்டும் இலங்கை கவர்மெண்ட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவரை எந்த அளவுக்கு லூப்ல வச்சிருந்தாங்க. அதற்கு சம்மதம் அவர் முதல்லயே கொடுத்தாரா? அதன் பிறகு 2 ஃபாரின் செக்ரட்டரியும் சேர்ந்து 6 மாதங்கள் கழித்து ஆர்டிகல் 6 ரிமூவ் பண்றாங்க. அது ஆர்டிகல் 6 பாத்தீங்கன்னா கச்சத்தீவு நம்ம இலங்கை கொடுத்தோம், அதே தப்பு. ஆர்டிகல் 6 என்ன சொல்லுச்சு? இலங்கையிட்ட கச்சத்தீவு இருந்தாலும் கூட இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுல மீன் வலையை உலர்த்தலாம் என்று ஆர்டிகல் 6 சொல்லுச்சு. அதையும் 6 மாசம் கழிச்சு 2 ஃபாரின் செக்ரட்டரியும் அந்த ஆர்டிகல் 6 தூக்கிட்டாங்க. அதன் பிறகு இருந்ததும் போச்சு. அதனால் அன்னைக்கு முழுவதுமே இங்கே ஆட்சியில் இருந்தவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக. அவருக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்வது, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இது ஒரு கபட நாடகமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். நாள் இருக்கு, யார் மறைத்திருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. 2வது, இல்ல நாங்களும் அதை கண்டிச்சோம். நீங்க கண்டிச்சது இருக்கட்டும், உள்ள என்ன பேசுனீங்க அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. இதை தமிழக மக்களுக்கு they deserve the truth. அவர்களுக்கு இது தெரிய வேண்டும், உண்மை புரிய வேண்டும். என்ன காரணத்திற்கு கொடுத்தாங்க, இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக இந்திரா காந்தி அம்மையார்ட்ட திமுக சரணடைந்ததா? கேள்வி 1 தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது, எந்த அளவுக்கு திமுக அரசு கச்சத்தீவு கொடுப்பதற்கு முன்பே அந்த டெசிஷன்ல உள்ள இருந்தாங்க, எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உண்மை வரும் என்று நானும் உங்களை போல் நம்புகின்றேன். 10 ஆண்டுல யாராச்சும் மரண தண்டனை இறந்தாங்களானா, துப்பாக்கி சூடு நடந்துச்சாங்களானா, யாராச்சும் ஹைசியில வந்து இலங்கை நேவி சுட்டு கொண்டாங்களானா? 2004 to 14 டேட்டா பாருங்கண்ணா, 2014 to 24 டேட்டா பாருங்கண்ணா. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு பத்திரிகை அறிக்கையாவே ரிலீஸ் பண்றேங்கண்ணா. மேபி நீங்க கேட்டதுக்காக இரவு அல்லது நாளை காலையில் ரிலீஸ் பண்றோம். அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு தமிழ் மீனவர் நம்முடைய சொந்தம் சராசரியா இலங்கை சிறையில் எத்தனை நாள் இருந்தார்? நம்முடைய ஆட்சியில கைது செய்யப்பட்ட ஒரு தமிழ் சொந்தம் மீனவர் சராசரியா எத்தனை நாள் இருக்கார்? 2 கம்பேர் பண்ணுங்க. நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் அப்ப எவ்வளவு, இப்ப நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் எவ்வளவு, கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு, இப்ப கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு? இந்த டேட்டா கொடுத்தாவே ஐ திங்க் அண்ணனுடைய கேள்விக்கு பதிலா இருக்கும். நாங்க டேட்டா கொடுக்குறோங்க, வில் இஷ்யூ டேட்டா. அதை பார்த்தா முதலமைச்சருக்கே தெரியும் அவர் என்று பொய் சொல்லி இருக்கின்றார். அதனால நம்ம டேட்டா வச்சு பேசுவோம். நாளைக்கு வரைக்கும் பொறுங்க, டேட்டா கொடுக்குறோம். கரெக்டுங்கண்ணா. மீட்பதற்கு தான் நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய நாளே குறைஞ்சிருக்கு. முதல்ல மாதிரி 200 நாள், 210 நாள், 150 நாள் அப்படி இல்லைங்கண்ணா. இப்போ ஒருத்தவங்க போறாங்கன்னா உடனடியாக எம்பசி ஆக்டிவ் ஆகுது. ஜஃப்னா கோர்ட்டுக்கு போறாங்க, 21 நாள், சில இடத்துல 28 நாள், அதுக்குள்ள மேக்சிமம் திரும்ப வந்துடுறாங்க. யாருக்குமே ஒரு தண்டனை பெற்று இலங்கை சிறையில் இல்லை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்டனை பெற்று இருப்பாங்க, இப்ப யாருமே இல்லை. அதனால நீங்க எந்த டேட்டா வச்சு பார்த்தாலும்
10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி, 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தமிழகத்தினுடைய மீனவர்களுக்கு சேஃபஸ்ட் பீரியட். क्वेश्चन நம்பர் 2, ஏன் கைதாகிறாங்க? இது இரண்டாவது கேள்விங்க. முதல் கேள்வி, 2 ஆட்சியிலும் யார் சரியாக அவர்களை பாதுகாத்திருக்கின்றாங்கன்னா, நான் கிளியரா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி. ஏன் கைதாகிறாங்க? ஏன்னா 12 கிலோமீட்டர் கடல் எல்லையை சுருக்கிட்டாங்க. 1973 ஆரம்பிச்சு 12 கிலோமீட்டர் கடல் எல்லையை சுருக்கி, குறிப்பாக கச்சத்தீவுல இருந்து 1.2 கிலோமீட்டர் வெஸ்ட்ல ஒரு லைனை டிரா பண்ணிட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் அப்படின்னு கொடுத்தாச்சு. கடல் எல்லையை சுருக்கிட்டாங்க. ஒரிஜினல் அக்ரிமெண்ட்ல கூட மீன் வலைய போய் உலத்தலான்னு இருந்துச்சு, அதையும் தூக்குனாங்க. ஆர்டிகல் 6. அப்ப மீனவர்கள் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே போன அரே கச்சத்தீவுக்கு இதே மீனவரும் போறாங்க. இன்டர்நேஷனல் பார்டர் சுருக்கிட்டு காலங்காலமாக மீன்பிடி தொழில் செய்த மீனவர்களை இன்னைக்கு சுருக்க பார்க்கறாங்க. அதனால இது இரண்டாவது பெரிய கேள்வி. ஏன் தாரை வார்த்தார்கள்? அது சரியா வார்த்தாங்களா? அந்த கேள்விக்கான பதிலும் வரும் என்று நான் நம்புகின்றேன். நன்றி அண்ணா.